என்னம்மா உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இன்ஸ்பெக்டர் அர்ஜென்ட் அழைச்சிட்டு வர சொன்னார். வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேங்க. அது வரைக்கும் இன்ஸ்பெக்டர் காத்துக்கிட்டு இருப்பாங்களே, புறப்படமா சீக்கிரம். ஆமா. போலீஸ்ல எங்களை காட்டி கொடுக்கவா போறேன்? என்ன விடு. உயிரோட விட்டா தானே. எங்க சித்ராமாதான் கொண்டுட்டேன். இப்ப என்னையும் கொல்ல பாக்குறேன். லட்சுமி அம்மாவே அநியாயமா கொண்டுட்டாங்களே பாவிங்க. கொல்லி வைக்க பையன் இருந்து அந்த அம்மாவை கொடுத்து வைக்கல பாவம். அவன் தான் ஜெயிலுக்கு போயிட்டானே. ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா ஜெயில இருந்து தப்பிச்சு வருவ? சார், அம்மாவுக்கு ஒரே மகன். அம்மாவுக்கு அவன் கொல்லி வச்சிருக்கட்டும், அதுக்கப்புறம் அழிச்சிட்டு போங்க. கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. ஆமாங்க ஐயா, உங்களுக்கு புண்ணியமா இருக்கும். சரி சரி, சீக்கிரம் இருக்கும். ரெண்டு கணேஷ் பீடி. கணேஷ் பீடியா? இந்தாப்பா. என்னப்பா என்னைய உத்து உத்து பாக்குற? சோடா வேணுமா? ஐயா, நம்ம செங்கல்பட்டு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் நீங்க தானே? ஆமா, நீ யாரு? ஐயா, என்ன தெரியல. நான் தான் லட்சுமி அம்மா மகன் தியாகு. அடடே, நீ லட்சுமி அம்மா மகனா? நீ ஏப்பா எப்ப நீ ஜெயில இருந்து திரும்பி வந்த? இன்னைக்கு தான் ஜெயில இருந்து வெளியே வந்தேன். ஐயா, என் தங்கச்சி சாந்தி எப்படியா இருக்கா? நல்லா இருக்கா. பட்டணத்துல காலேஜ்ல படிக்கிறான். அப்படியா? எந்த காலேஜ்ல படிக்கிறான்? அறிஞர் அண்ணா மகளிர் கல்லூரி. ரொம்ப நன்றியா. நல்லா இருப்பா, நல்லா இரு. தங்கச்சியை கேட்டதா சொல்லு. போயிட்டு வா. ஆமா, அந்த சோடா வேலை. அடப்பாவி, பழையபடி இவன் புத்தி இவனை விட்டு போகலையே. கட்டி பிடிக்கிறேன்னு சொல்லி பரிசை தட்டிட்டு போயிட்டானே. இப்ப நான் எங்க போறது? அடட, பரிசு இங்க இல்ல இருக்கு. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இப்படித்தான் யாரு என்னன்னு பல பேர் புரிஞ்சுக்காம ஓட்டையே தப்பா போட்டுறாங்க. என்ன விடுவிடுன்னு உள்ள போறேன்? இது காலேஜ் தானே? என்ன காய இருக்கிறியா? அப்ப உள்ள விடுனா இருப்பா. இது பொம்மநாட்டிங்க படிக்கிற காலேஜ். ஆம்பளைங்களை உள்ள விட முடியாதியா? ஆம்பளைங்களும் உள்ள விட மாட்டியா? நீங்க தான் வைக்கல. நீ ஆம்பளை இல்லையா? நான் வாட்ச்மேன்யா.
கோச்சிக்காதமா கண்ணு, நம்ம தங்கச்சி இங்கதான் பச்சிருக்குது, அத கண்ணுல வந்துக்கிறேன், உள்ள ஒரு கண்ணா. உன் தங்கச்சி இங்க படிக்குதா? பார்த்தா திருப்பூரிக்கு மாதிரி இருக்க. உன்னை உள்ள விட்டா என்ன ஆகும் எனக்கு தாண்டா தெரியும். ரொம்ப நாள் கழிச்சு என் தங்கச்சியை பார்க்க வந்திருக்கையா. யோ தயவு செஞ்சு என்ன உள்ள விடியா, ஒரே ஒரு தபா பாத்துக்கிறையா. யோ என்ன எப்படியாவது உள்ள விடியா. அதெல்லாம் விட முடியாது. பார்த்தா திருட்டு பய மாதிரி இருக்க. போடா போடா. இவன் என்ன கேட்கறது? பணத்தை காணுண்டா, எல்லா பணத்தையும் அவனே அபேஸ் பண்ணிட்டான்டா. ஆமாண்டா, இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. சோமாரிகளா, ஒரு ஆளை எத்தனை பேர் அடிக்கிறது? நல்ல ஆம்பளையா இருந்தா என்னோட மோதி பாருங்கடா. மச்சி, அடி எப்படி இருக்கு? சுமாரா இருக்கு. ஒன்றத்தோடு நல்ல வேலை, கரெக்டா வந்து உதவி பண்ண, ரொம்ப தேங்க்ஸ். ஏதாவது ஒண்ணு செஞ்சாதான் நம்மள மனுஷனை மதிப்பான். ஆமா, அந்த பணத்தை யார் அடிச்சிருப்பாங்க? நீனா அறவர திருடனா? கொஞ்சம் கண்ண அசந்த பார், அந்த கேப்ல உங்ககிட்ட பணம் அடிச்சதே நான் தான். நீயா? என்னப்பா மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்க, என்ன விஷயம்? ஒண்ணு இல்லப்பா, ஊர்ல இருந்து வந்து ஹாஸ்டல்ல படிக்கிற என் தங்கச்சியை பார்க்க போனேன். வாட்ச்மேன் உள்ள விட மாட்டேன்டா. ஏப்பா கால்நடையா போனா காலேஜ்ல விடுவானா? இப்பெல்லாம் மதிப்பே கார்ல போனாதான். கார்லயா? ஆமா, கழுத கூட கார்ல போனா சலிட்டு அடிக்கிற காலம் பாயுது. என் கூட சேர்ந்துட்டல, இனிமேல் தங்கச்சியை பார்த்த மாதிரி தான் நம்ம இனிமேல் பார்ட்னர். ஓகே. நான் சுட சுட காரியம் முடிக்கிறவன்னு தெரியும்ல? தெரிஞ்சிருந்துமான கையில கிடைச்சத கோட்டை விட்டு வந்து நிக்கிறீங்க. வேட்டைக்கு போய் எதுவும் பிடிக்காம வந்தாலே எனக்கு கோபம் வரும். அதுவும் கிடைச்சத கோட்டை விட்டு வந்த உங்களை என்ன செய்யறது? ஜானி, எஸ் பாஸ். பீடா கொண்டு வா. பீடா போடாதீங்க பாஸ். பாஸ் பீடா போடாதீங்க பாஸ். நாம் பீடா போட்டா என்ன நடக்கும்னு தெரியும்ல? பாஸ் வேண்டாங்க பாஸ். பாஸ் வேண்டாங்க பாஸ். பாஸ் வேண்டாம் பாஸ். பாஸ் வேண்டாங்க பாஸ். போடாதீங்க பாஸ். பாஸ் அவசரப்படாதீங்க பாஸ். பாஸ் வேண்டாங்க பாஸ். பாஸ் வேண்டாங்க பாஸ். அவசரப்படாதீங்க பாஸ். பாஸ் வேண்டாம் பாஸ். பாஸ் வேண்டாம் பாஸ். ஒரு சின்ன தப்புக்கு இவ்வளவு பெரிய தண்டனை நியாயமா பாஸ்? என்னையே எழுத்து பேசுற அளவுக்கு வந்துட்டியா? பீடா கொடு பாஸ். பாஸ் பீடா வேணாம் பாஸ். வேண்டாம் பாஸ். பாஸ் வேண்டாம் பாஸ். வேண்டாம் பாஸ்.
வேண்டாம் வேண்டாம் பாஸ் வேண்டாம் பாஸ் இதே தப்ப உங்க பையன் செஞ்சிருந்தாலும் அவனுக்கு இதே தண்டனையா பாஸ்? யார் செஞ்சாலும் இதே தண்டனை தான்டா. என் மகனை கோழையா வளர்க்கல, காளையா வளர்த்திருக்க. அவன் ஒரு ராஜா. ஆமா, நான் ராஜா தான். அப்பா துப்பாக்கின்னு சொல்லத்துக்குள்ள நான் தோட்டாவா வெடிப்பேன், காரியத்தை முடிப்பேன். வெரி குட். என் ஸ்டைல பத்தியா? இப்ப நான் எப்படி இருக்கேன்? டிப் டாப்பா இருக்க. என்னையே எனக்கு அடையாளம் தெரியல. நமக்கு தான் சைது கொஞ்சம் சின்னது. ஆமா, முதல் வேலையை என் தங்கச்சியை போய் பார்க்கணும். டோன்ட் ஃபீல் அர்ஜென்ட். இப்ப என்ன சொன்ன? அவசரப்படாதேன்னு சொன்னேன். அப்பா பயந்துட்டேன். இதே மாதிரி தான் புரியாத பாஷையில நம்ம பேசணும். வெரி குட். பரிசியா கார் இருக்கு. கார்ல போவனா? எல்லா கார் சாவி நம்ம கையில இருக்கு. எந்த கார் வேணும் நீ செலக்ட் பண்ணிக்க. சின்னதா ஒரு கார் வருது. அதுல சின்னதா ஒரு குட்டியா வருது. மாருதி கார்லாம் பெருசா போட்டாங்க. வேற கார். நல்லா இருக்குல்ல? டேய் வண்டியா பொண்ணா? வண்டிடா. சீட் ஆழமா இருக்கு. நீ உட்கார்ந்தா அதே வண்டி போல. டேய் சாவி உள்ள போல. ஸ்டார்ட் அடிச்சு. பின்னாடி பாத்துக்க. என்னடா அது? அன்னைக்கு அந்த கேட்ல மடக்கணும், இந்த கேட்லயும் துரத்துறான். இப்ப என்ன பண்றது? எந்த நாய்க்கு எந்த ரொட்டி துண்டை போட்டா எப்படி வழி விடும்னு எனக்கு தெரியும். நீ சும்மா இரு. சார் யாருக்கு சார் உள்ள வந்தீங்க? என்ன சார் அநியாயம் இருக்கு? நீங்க போங்க சார், நீங்க போங்க. என்னடா அது? 50 ரூபாய் நோட்டை பார்த்தோன்னா வாலாட்டிட்டு இது நாட்டு நாய். இதுக்கு இவ்வளவுதான். நம்ம போலாம். என்னையா இது? காலேஜுக்கு செடி வாங்கின செலவு 30 ரூபாய், தண்ணி ஊத்துற செலவு 60 ரூபாய். செடி 30, தண்ணி 60. அம்மா தண்ணி கிடைக்கலைங்க. அவசரத்துல 2 கேன் சாராயத்தை கொண்டுட்டு போய் அதுல ஊத்துனேன். செடி வந்து பாருங்க, நெளிஞ்சு வளர்ந்து இருக்குது. பக்கத்துல போய் பாருங்க, சும்மா சாராய வர ஜம்மு நடிகை. சரி காரியத்தையே கெடுக்க பத்திய விஷயத்துல என்னையா பேசுறீங்க? பெல்ஸ். இவர் பணக்காரர்னு சொல்றாரு. என்னையா அவர் அவ்வளவு பெருசா சொல்றாரு, நீ சுருக்கி சொல்ற? இது ஜப்பான் மொழி. ஜப்பான்ல பெருசா இருக்கும், தமிழ்நாட்டுல சின்னதா இருக்கும். ஜப்பான்ல இருந்து வந்திருக்கும் இந்த பணக்காரருடைய தங்கச்சி இந்த காலேஜில் தான் படிக்கிறாங்க. இவர் அவங்கள பார்க்கணும்னு சொல்றாரு. அட என்னையா அது? அவர் சின்னதா சொல்றாரு, நீ இவ்வளவு பெருசா சொல்ற? இது சைனா மொழி. சைனால சின்னதா இருக்கும், தமிழ்நாட்டுல பெருசா இருக்கும். ஒரே குழப்பமா இருக்கு. ஒண்ணும் குழப்பம் இல்ல. யூ டெல்ஸ். அமெரிக்காவுல ரேடியோ ஸ்டேஷன், ரஷ்யாவுல டிவி ஸ்டேஷன், சைனாவுல ரயில்வே ஸ்டேஷன், இந்தியால வேலூர் சென்ட்ரல் ஜெயிலு. அத வித்துட்டீங்களே, அத கவர்மெண்ட்டுக்கு வித்தாச்சு. பக்கத்துல எஸ்டேட் வாங்கிட்டாரு. 7 கப்பலுக்கு அதிபதி. அடேங்கப்பா, நீங்க இவ்வளவு பெரிய ஆளா? நீங்க யாருன்னு தெரியாம உங்களை நிக்க வச்சு பேசிட்டேன். உட்காருங்க. அவர் இது மாதிரி சேர்ல எல்லாம் உட்கார மாட்டார், தண்ணில எல்லாம் உட்காருவார். அர்ஜென்ட்டா அவர் தங்கச்ச பாக்கணும்னு சொல்றார். உங்க தங்கச்சி யாரு? தங்கச்சி நாம் சிஸ்டர். சாந்தி. சாந்தியா? எஸ். அவதான் இந்த காலேஜ்ல நல்லா படிக்கிற பொண்ணு. அவளை நான் காட்ட சொல்றேன். போய் காட்டுவாங்க, போங்க. தம்பி அதுல நிக்குது, அதான் உன் தங்கச்சி. தங்கச்சி, இத்தனை நாள் கழிச்சு உன்னை பாப்பேன்னு நான் நினைக்கவே இல்லமா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்னு. நீ எப்படின்னு இருக்க? இத்தனை நாளா என்ன விட்டுட்டு எங்க இருந்த? நான் அது வெளிநாட்டுல பிசினஸ் விஷயமா இருந்தேம்மா. எப்படியோ அண்ணே, நீ நல்லபடியா திரும்பி வந்த. அதுவே. ஹாய் சாந்தி, இன்னைக்கு என்னடி இவ்வளவு சந்தோஷமா இருக்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்க அண்ணன் வந்திருக்காரு. ஆமா, சின்ன வயசுல ஓடி போன உங்க அண்ணன் இப்ப எப்படி வந்திருக்காரு?
சின்ன வயசுல சிங்கப்பூர் போனவரு இப்ப கப்பல் ஓனரா திரும்பி வந்திருக்காரு. கப்பல் ஓனரா? இனிமே நீ காலேஜுக்கு வரும்போது கூட கால்ல வர மாட்டேன், கப்பல்ல தான் வருவ. சீப்போடி. ஆமா, நீ ஏன் இன்னைக்கு டாக்ஸில வந்த? அதை ஏன் கேக்குற? ஷாப்பிங் போறப்ப அப்பாவோட டூரர் கார்ல போனேனா, கடைக்கு போயிட்டு திரும்பி வரதுக்குள்ள காரை எவனோ அபேஸ் பண்ணிட்டான். பாவி பையன். இத பாரு, காரை திருநவன் யாரா இருந்தாலும் சரி, அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து முட்டிக்கு முட்டி தட்ட சொல்லணும். சரி, நீ வாடி. செக்ரட்டரி ஐயா, ப்ரோகிராம்ல படி. 7 மணிக்கு கொடி ஏத்துறீங்க, உடனே இறக்குறீங்க. என்ன ஐயா சொல்ற? ஐயோ, அந்த வட்டத்துல ஒருத்தன் செத்துட்டான். ஏத்தும் போதே செத்துறானா? இல்லீங்க, முன்னாலேயே செத்துட்டான். என்ன ஐயா இது? சரி, அடுத்த ப்ரோகிராம். 8 மணிக்கு குழந்தைங்களுக்கு மிட்டாய் கொடுக்குறீங்க, உடனே தட்டி பறிக்கிறீங்க. கொடுத்த உடனே தட்டி பறிக்கிறேனா? இல்லீங்க, தேர்தல் பிரச்சாரத்துக்காக தட்டி வைக்கிறீங்க. அத ஒழுங்கா சொல்லக்கூடாதாக்கும். அடுத்த ப்ரோகிராம். 11 மணிக்கு ஒரு சமூக சேவகியோட சேலைய திறக்கிறீங்க. சேலையை திறக்கிறானா? ஆமா. சிலை எழுத்து பிழை. இதான் தமிழ் மொழி தெரியாதவன்லாம் வேண்டான்னு சொல்றது. அடுத்த ப்ரோகிராம். 1 மணிக்கு கக்கூஸ் திறக்கிறீங்க, உடனே சாப்பிடுறீங்க. திறந்த உடனே திங்கிறனா? என்னய்யா, வீட்டுக்கு போய் சாப்பிடுறீங்க. அத ஒழுங்கா சொல்றது. சைடுல எழுதிட்டேன். சைடுல எழுதுறீங்களோ? அடுத்த ப்ரோகிராம். இதுல உட்காருங்க. இருக்கட்டும். என்னய்யா, ஒரு பொண்ணு. அப்படியா? பொண்ணு வந்திருக்கு, கூப்பிடு. வாமா வாமா. அதுக்குள்ளயும் பேரை தெரிஞ்சுக்கிட்டியா? உங்க செக்ரட்டரி ஆச்சு. பேசிக்கிட்டு தானே இருந்த? ஆமாங்க, பேசிக்கிட்டு தானே இருந்தேன். வணக்கம் சார். வணக்கம். கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்ல சார். இப்படி உட்காரு. பரவாயில்ல சார், நிக்கிறேன். ஓ இஷ்டம், நீ நெல்லு. என்ன விஷயம்? ஒரு வேலை விஷயமா வந்தேன். வேலை தானே, முடிச்சிருவோம். என்ன வேலை? இந்தாங்க சார் அப்ளிகேஷன் காப்பி. அப்ளிகேஷன் காஃபி. ஓ, என்னம்மா ஒண்ணுமே எழுதல? கண்ணாடி போடலீங்க. எல்லாம் எழுதியிருக்க, ஃபுல்லா படிச்சு பார்த்தேன். என்ன டிபார்ட்மெண்ட்? அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். ஐ நோ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். யூ டேக் யுவர் ஓகர். ஓகே சார். செக்ரட்டரி, என்னங்க அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்னா என்ன? செங்கல் வச்சு வீடு கட்டுறது. ஆமா. விவசாயங்க. எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா தெரியாதான்னு டெஸ்ட் பண்ணேன். இது கூட தெரியாம நான் சேர்மனா இருக்கேன். இதே மாதிரிதான் 1947ல இது வந்து ஆரம்பிச்சிட்டீங்களா? எப்படி? அப்பா, ஒரு அப்பாவி பொண்ணை ஏமாத்துறது தப்பு இல்லையா? மீனா, முதல்ல நான் சாதாரண ஆளா தான் இருந்தேன். என்னைக்கு உன்னை நான் எடுத்து வளர்த்தனோ அன்னையில இருந்து எனக்கு லட்சமா கொட்டுது. ஆனா எப்படி கொட்டுதுங்கிறது மட்டும் யாரும் கண்டுக்காதீங்க. நீங்க இப்படி எல்லாம் பேசுறதுனாலதான் என் வயித்துல ஒரு புழு பூச்சே இல்லாம போச்சு. வயித்துல புழு பூச்சி இருந்தா வியாதின்னு அர்த்தம். நான் பிள்ளைய சொன்னேன். இனிமேல நமக்கு புள்ள பிற போகுது. முயற்சி உடையோர் இகழ்ச்சி அடையார். வள்ளுவர் வாக்கு எதுக்கெல்லாம் பயன்படுது பாரு. இதே மாதிரிதான் 1947ல பஞ்சாப்ல. வாங்கப்பா, மாடிக்கு போலாம். சாப்பிட வாங்களேன். சாப்பிட வாங்கன்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது. 1947 பஞ்சாப்ல. பேசாம போங்க. ரவி சொன்ன மாதிரி காரை எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த ஆளை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கான். எப்படியாவது அமைத்திர வேண்டியதான். எவனோ வெளிநாட்டுக்காரன் போல் இருக்கு. அவங்கிட்ட பேசி பணத்தை அமுத்திர வேண்டியதுதான். பணத்தை கறந்துருவீங்களா? எனக்கும் தமிழ் தெரியும். அப்போ இதுக்கு முன்னால பேசின பாஷை தட் இஸ் சைனா மொழி. அடடட, உலகம் பூரா சுத்தி இருக்கீங்க. எஸ் ஆஃப் கோர்ஸ். ஆமா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இந்தாங்க உங்க கார் சாவி. என் கார் சாவியே தான். காணாம போன கார் உங்ககிட்ட எப்படி கிடைச்சது? போலீஸ்க்கு போன் பண்றேன். அவசரப்படாதீங்க. எவனோ ஒரு பொறுக்கி பையன் உங்க காரை இன்னொருத்தங்கிட்ட விற்க பார்த்தான். அது உங்க கார் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டு அவன் கிட்ட அடிச்சு புடிச்சு இந்த காரை கொண்டாந்துட்டேன். கட்டாபட்டா சோராச்ச மழை ஊத்தியலாம், பிள்ளையாக்குறாச்சிலி ஊத்தியாவா. இப்ப என்ன சொன்னீங்க? ஜெர்மன் பாஷையில நன்றி சொன்னேன். நீங்க ஜெர்மனுக்கு எல்லாம் போனது இல்லையா? நான் அங்க மட்டும் போல. நல்ல வேலை, நான் தப்பிச்சேன். அப்பா, காணாம போன நம்ம கார் கிடைச்சிருச்சா? ஆமாமா, அத கண்டுபிடிச்சு கொண்டு வந்தவரே இவர்தான். இவரா? இது யாரு, உங்க பொண்ணா? ஆமா. இது மட்டும் எப்படி இவ்வளவு அழகா இருக்கு? அது அவங்க அம்மா ஜாட. எப்பா, குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணிடுறாங்க. அப்பா,
காரை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காரு, அவருக்கு ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டாமா? பரிசு தானே கொடுத்துட்டா போச்சு. தம்பி கொஞ்சம் பக்கத்துல வாங்க. என்ன என்னப்பா இதெல்லாம்? இதாம்மா செலவில்லாம சிக்கனமா கொடுக்கறது. ரொம்ப நல்லா இருக்கு. எது மொத்தம் நான் நல்ல வேலை. அப்ப நான் வரட்டுமா? நான் இனிமே இங்க அடிக்கடி வருவேன். அப்பா, நான் போய் அவரை வழி அனுப்பிச்சிட்டு வரேன். சரிம்மா. தம்பி போறதுதான் போறீங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுட்டு போங்க. இதே மாதிரிதான் 1947 பஞ்சாப்ல போயிட்டாங்களா? இதுக்கு முன்னால நம்மள மாதிரியே ஒருத்தன் பேசிருப்பான் போட்டு, அதான் பொறுக்காம போயிட்டாங்க. ராஜா, இன்னைக்கு காலையில 9 மணிக்கு முரளி சிட்டி யூனியன் பேங்க்ல 20 வயசுள்ள ஒரு பொண்ணு 25,000 ரூபாயை கேஷா டிராப் பண்ண போறான். அது அவ கைக்கு மாறினதும் அடுத்த நிமிஷமே அது நம்ம கைக்கு வந்து சேரணும். கவலைப்படாதீங்க டாடி, நான் முடிச்சிட்டு வந்து காட்டுறேன். வக்கீல் பையனை நல்லாவே